ஓம் நம சிவாய. ஆன்மீகம் யாருக்கெல்லாம் நல்ல விதமா பயனுள்ளதா அமையணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கணும், ஆன்மீகத்தின் தேவை என்ன, இதைத்தான் நம்ம டாபிக்கா இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, கொரோனா வந்தது. அந்த காலகட்டத்தில் எத்தனையோ மருந்துகள், அறிவியல்கள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருந்து அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு பொய்யாயிருச்சு. ஏன்னா அப்ப நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் தான் நமக்கு கை கொடுத்தது. அது நம்ம ஆன்மீகம் சார்ந்து குருமார்கள் சொல்லி வச்ச ஒரு செயல்முறை. அந்த காலகட்டத்துல மக்கள் எல்லோருமே தனித்தனியா அவங்க குரு வழிபாட்டு முறைப்படி அவங்க மருந்துகளை கையாண்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மாதிரியே இந்த காலத்துல யாருனாலையும் வாழ முடியல. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு முட்டையை எடுத்துக்கிடுவோம். ஒரு முட்டை போடுற கோழி ஒரு 25 நாள்ல முட்டை போடும். அந்த அளவுக்கு ஒரு முட்டையோட வயது வெறும் 25 நாள். வளர்ந்த கோழியோட ஒரு கருவை தாங்கிட்டு வர்ற முட்டை. அந்த முட்டையில என்ன சத்து இருந்துரும், அதே போல அதை உண்ணக்கூடிய மனுஷனும் குறைந்த வாழ்நாளோட இறந்துருவான். ஆனா இதே ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க சரியான முறையில உணவுகளை எப்படி கையாளணும், என்ன இயம நியமம்னா என்ன, இதுக்குள்ள எல்லாம் இருந்து வெளியேறக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பான முறையில அதிக நாட்கள் வாழ முடியும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆன்மீகங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு செயல்பாடு அப்படின்னு. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை வாழ வைக்கிறதுக்கு என இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட, நாமளாலும் நம்மளோட உழைப்பினாலையும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரிய கலை தான் ஆன்மீகம். நிறைய பேர் தெரியாம இருக்காங்க ஆன்மீகம்னா என்னன்னு. எதுக்கு ஆன்மீகத்துக்குள்ள இருக்கணும், இறைவனை ஏன் வழிபடணும், அவங்களெல்லாம் வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, இந்த கோட்பாடுகள் யார்கிட்டையுமே இல்லை. எல்லா மதத்தை சேர்ந்தவரும் எல்லா குருமார்களை சேர்ந்தவங்களும் அந்தந்த குரு வழியில போங்க, அந்தந்த மதத்துள்ள வழிபாடுகளை செய்யுங்க. பிற உயிர்களை துன்பப்படுத்துறத தவிர்த்துட்டு அந்த வழிபாடு என்ன சொல்லுது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத உள்ள போய் பாருங்க. அப்படியெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் உண்மையிலே ஆன்மீகம்னா என்ன, இறை வழிபாடுனா என்ன, எதுக்கு இறைவனை வழிபடணும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்கு அவன் அங்காளி பங்காளி எல்லா பேரும் ஒன்று சேர்ந்தாதான் அங்க இருக்க அந்த திருவிழாவை நடத்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருவிழாவில் எல்லா பேரோட ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அவன் 1000 சண்டை போடுவான், என்ன சத்தியம்னுவான், பத்தியம்னுவான், ஏகப்பட்ட ஏகவசனங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அசிங்கமா நல்ல விதமா எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டியும் அந்த தெய்வத்திட்ட நிற்பான் பாரு. இதுதான் நம்மளுக்கு குருமார்கள் கத்தி கொடுத்துட்டு போன ஒரு விஷயம். ஒரு இனக்குழுவை கையாளுகிற யுக்தியை குலதெய்வங்கள் சரியா கையாளுது. அந்த காலத்துல எல்லாம் ஒரே ஜாதியா இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களுக்குள்ள மட்டும்தான் பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துக்கிடுவாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் இன்னும் வழக்கத்துல இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் சாதிய கோட்பாடுகள் அப்படின்னு. இது சாதிய கோட்பாட்டுக்குள்ள வராது. அந்த சந்ததிகளை சரியா வழி நடத்திட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட வன வாழ் மக்களை நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களோட வயதுகள்லாம் கேட்டு பார்த்தா ஒருத்தர் 80 வயசு சொல்லுவாரு, ஒருத்தர் அவங்க அப்பாவை பார்த்தோம்னா ஒரு 120 வயசு சொல்லுவாரு. அவங்க அப்பாவும் இருப்பாரு, அவரோட வயசு கேட்டோம்னா ஒரு 150 சொல்லுவாரு. ஏன்னா இப்படி அவங்களோட வயதுகள் உயர்ந்துட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இனக்குழுவை அவங்க பாதுகாக்கிறாங்க. அந்த வேலையை எது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட குலதெய்வம் கண்டிப்பா செய்யும். அந்த காலகட்டத்துல அவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு இதுதான் முறை, இது நம்ம தெய்வத்துக்கு ஆகும், இது ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருவாங்க. குரு வழிபாட்டு முறை அதுக்குள்ள ஆழ்ந்து உள்ள போயிடும். ஆதி காலத்துல சித்தர்கள் நெறிமுறைகளை வகுத்தாங்க. இன்னைக்கு சாமியார்கள் கோரக்நாத் பாபாஜி வழி, நாகா பாபா வழி, ஏன்னா
இப்படி இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை வந்து போரக்கர் வடக்கு நோக்கி போகையில் அவர் ஒரு வழிமுறையை உண்டு பண்ணார். ஏன்னா அவர் உண்டாக்கிட்டு போனதான் அந்த கோரக்நாத் பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு லங்கோடு கட்டிட்டு சாமியார்கள் தெரிவாங்க வடக்கு. அதுக்கடுத்து வந்து நாகா பாபான்னு சொல்லக்கூடியது வந்து பாம்பாட்டி சித்தரால் உண்டாக்கப்பட்டது. இப்படி சித்தர்கள் ஒவ்வொருவரும் ஏன்னா அவங்களுக்கு தக்கன ஒரு குறிப்பிட்ட வழியை வந்து உண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு இந்த காலத்தோட அருமை தெரிஞ்சு இந்த வழியா ஒரு மனித இனத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சாதுக்கள் வேணும், அவங்களோட ஆன்ம சக்தியை ஒன்று திரட்டி இந்த மக்களுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மீகத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதை செஞ்சாங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து நரம்புகளை கட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. அதனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, அது அந்த குருமார்களுக்கே கோபம் வந்ததுனால செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆன்மீகத்துக்குள்ள இருக்கவன் வந்து வேற விதமாக பெண்மாயா அந்த மாதிரி மோக போதைக்கு ஆளானதுனால குருமார்கள் கோபம் வந்து நரம்புகளை கட் பண்ணிட்டு நீ விருத்தியா வாழு அப்படின்னு சொல்லி உண்டாக்கப்பட்டதுதான் அந்த கோட்பாட்டு முறை. ஏன்னா இன்னைக்கு சரியான கலைகளை கத்துக்க ஆட்கள் இல்லை. உதாரணத்துக்கு பரசுராமர் உண்டாக்குன கலரிய கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த வித்தைகளை வந்து உலகம் பூரா எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. அது உலகம் பூரா அழிஞ்சாலும் கூட அந்த ஒரு இனக்குழு கிட்ட கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இனக்குழுக்கிட்டையும் ஒவ்வொரு கலை இருக்கும். அந்த கலைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுங்க. ஆதி காலத்துல சித்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு வழிமுறையை செஞ்சாங்க. அவங்க நிறைய விஷயங்களை பேசி பேசி மக்கள்கிட்ட தன்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க, இதை இப்படித்தான் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணுங்கட்டு கடைசி வரையும் விடாப்பிடியா இப்படித்தான் கொண்டு வரணும், இதை இந்த வழிமுறைகளை கொண்டு வந்தாதான் அது அழியாது அப்படின்றது முத கொண்டு அவங்க பாதுகாத்தாங்க. ஏன்னா ஒரு மனித இனத்தோட அழிவை காக்க ஆன்மீகத்தால் மட்டும்தான் முடியும். அந்த அழிவை வந்து அழிச்சிட்டு மக்கள் வாழ வைக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தால மட்டும்தான் முடியும், வேற எதுனாலையுமே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்க கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய இந்த என்ன சொல்றது திரை ஒளிகள் மூலமா வரக்கூடிய இன்னைக்கு ஒவ்வொரு செய்திகளும் சரி எல்லாமே வந்து ஒன்றும் இல்லை. ஒரு செல்போனை எடுங்க, அப்படியே கையை வச்சு மேலே ஏற்றிக்கிட்டே போங்க, ஸ்க்ரீன்ல வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க. 10 வீடியோவுக்கு ஒரு தவறான வீடியோ கண்டிப்பான முறையில் கிளாஸ் செய்யப்படுது. ஏன்னா இதை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை கூட அதுல கெட்டு போயிடும். ஏன்னா அப்போ இதெல்லாம் தவறுன்னு உணர்றதுக்கே அவனுக்கு ஒரு பக்குவம் வேணும். இந்த பக்குவம்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா ஆன்மீகத்துல கண்டிப்பா கிடைக்கும். காரணம் என்னன்னா, அவனுடைய உள்ளுறுப்புகளை அவனே உற்று நோக்கும் பொழுது ஆசைகள் கண்டிப்பான முறையில கருவறுக்கப்படும். இது வந்து இந்த உணர்வுக்காகத்தான் இது அப்படின்ற ஒரு கோட்பாடுகள் வரும். நிறைய பேர் வேறு விதமா ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு பிறர் அழிக்கிறதுக்காக வேண்டி, மற்றொன்று என்ன பிறர் மட்டும் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி. சில ஆன்மீகங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க மட்டும் கல்லா கட்டணுன்றதுக்காக போயிட்டு இருக்கு. அந்த ஆன்மீகம் நமக்கு தேவையில்லை, இந்த உலகத்துக்கும் தேவையில்லை. எல்லோ மக்களும் அவங்கவுங்க குரு வழிபாட்டு முறையில என்ன உண்டோ அதை கண்டிப்பா அதை வச்சுக்கணும். அந்த ஆன்மீக வழிபாட்டு முறை தான் உலகத்துக்கு நல்லது. அதனால எல்லாரும் தயவு செய்து ஆன்மீகத்துக்கு உள்ள வாங்க. உங்க வீட்டுல இருந்த முன்னோர்கள் என்ன கலைகள் வச்சிருக்காங்கன்றத மீட்டெடுங்க. அந்த கலைகள் எந்த குரு வழிபாட்டு முறையில வந்தது, அதாவது எந்த குலதெய்வம் வழியில வந்தது, இல்ல எந்த மன்னனால உருவாக்கப்பட்டது, எந்த குருவால உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள உள்ள வாங்க. உள்ள வந்து அந்த கலைகளை கத்து நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வாங்க. நீங்க அந்த கலைகள் எல்லாம் வச்சிருக்கும் பொழுது, அதுக்குன்னு ஒரு ஆன்மீகத்தை நீங்க வச்சிருக்கும் பொழுது அது உங்களை பாதுகாக்கும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து பிராய்லர் கோழியை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா யாரும் நிப்பாட்ட மாட்டீங்க. குலதெய்வம் கும்பிட போறோம், காப்பு கட்டணும், எல்லாரும் காப்பு கட்டிக்கங்க, 2 மாதத்துக்கு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பான முறையில யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாமி அவனுக்கு இறங்கிடுச்சுரா, அவன் வந்து திருவிழால வந்து அவன் வந்து சாமி ஆடணும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோமே, அவன் சுத்தபத்தமா இருப்பான். ஏன்னா
அதே இது ஆன்மீகத்துல நம்ம வந்து ஒரு நல்ல நெறிமுறைக்கு போகணும் அப்படின்னா மாமிசம் சாப்பிடாம புலால் உண்ணாம சாத்வீகமா பிற துன்புறுத்தாம நிதானத்துக்கு வந்துருவான் தன்னால. இந்தந்த முறைகள்லாம் இருந்தா இந்த சக்திகள் கிடைக்கும். ஒண்ணு இல்ல, ஒரு ஞானம் பெறணும். உதாரணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அந்த போன் கால்ல என்ன பேசுனாங்க அப்படின்னா, அறிவை வந்து 5 விதமா சொல்லிட்டு 5 விதமான ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் இப்ப அவர்கிட்ட கேட்டேன், இந்த யோசனை தூரம்னு சொல்றாங்களேயா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, யோசனை தூரம்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னாரு. யோசனை தூரங்கிறது அதுவும் ஒரு அளவீட்டு முறை தான். அது எதை கொண்டு அளக்குறாங்கன்னு தெரியுமாயான்னு கேட்டேன். அவருக்கு அதை குறித்த ஞானமே இல்லை. அவர் பேசுறாரு, ஏன்னா அறிவை 5 விதமா சொல்லிட்டு நான் ஞானத்தை பத்தி சொல்லிட்டேன், இதுதான் ஞானம் அப்படின்ட்டுலாம் பேசினாரு. அவர் வந்து கல்வியா வந்து எல்லாத்துக்கும் இலவசமா இன்னைக்கு இருக்க பஞ்ச தொழிலையும் கற்றுக் கொடுக்குறாராம். யோகம், ஞானம், மாந்திரீகம், வாகம், இந்த கலைகள்லாம் வந்து இலவசமா கற்றுக் கொடுக்குறாராம். அப்ப எப்படி முட்டாள்கள்லாம் படிக்கிறாங்கன்னு பார்த்து. யோசனை தூரம்னா என்னன்னு உங்களுக்கு முதல் தெரியணும். யோசனை தூரம் அப்படிங்கிறது வந்து பன்றியாகப்பட்டது தன்னுடைய பல்லுனால் தன்னுடைய உணவு எங்க இருக்கிறது, அதாவது கிழங்குகள், பூமிக்குள்ள இருக்கக்கூடிய கிழங்கு கூட, அந்த கிழங்குகள் வேற உணவு வகைகள் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத அந்த பல்லோட உணர்வு சக்தியால உணருமா. அது எவ்வளவு தூரம் உணர முடியுமோ அந்த தான் ஒரு யோசனை தூரம். தன்னுடைய மனம் கண்ணை மூடணுன்னே எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா, மாணிக்கவாசகர் சொன்னாரு, தன்னுடைய மனம் பயங்கரமான குரங்கு 60,000 மைல் காலம் தாண்டி ஓடும் அப்படின்னு சொன்னாரு. 60,000 குதிரைகள் கூட்டிய ஒரு ரதம் சொன்னாரு. அப்படின்னு நம்மளோட மனம் எங்க வேணாலும் போகும். அப்படிப்பட்டதுதான் நம்மளுடைய மனம். ஏன்னா அதனால ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை கண்டிப்பா பெறணும். பன்றிக்கு அந்த ஞானம் இருக்கு, அதனாலதான் அந்த கிழங்க உணர்ந்து போகுது. அதே போல இன்னொரு பட்சியும் உணருது. எந்த பட்சி அப்படின்னா வௌவால். ஒரு ஆலமரத்துல உச்சியில தொங்கிட்டு இருக்கும், ஒரு அரச மரத்துல உச்சியில தொங்கிட்டு இருக்கும், ஒரு உயர்ந்த மரத்துல உச்சி கொப்புல தொங்கிட்டு இருக்கும். எத்தனையோ காத தூரம் கடந்து அந்த வௌவால் ஆகப்பட்டது தன்னுடைய கனி இருக்கக்கூடிய இடத்த தேர்வு செஞ்சு சரியா அந்த திசை நோக்கி பறந்து போய் அந்த கனியை சாப்பிட்டுட்டு திரும்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு மாறாம வந்துடும். அங்கதான் கனி இருக்குன்னு அந்த வௌவாலுக்கு யார் சொன்னது? அப்ப அதனுடைய ஞானத்துக்கு அது எட்டக்கூடிய அளவுக்கு அது செயல்படுதுல. இந்த ஞானம் ஏன் மனுஷன்ட்ட இல்ல? என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு, என்னை பாக்குறதுக்கு ஒருத்தன் வந்துட்டு இருக்காண்டா அப்படின்னுவாரு. சரியா இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே சொல்லிடுவாரு, ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட சொல்லியிருக்காரு, நான் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காண்டா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் அதை வியந்து பார்ப்பேன். அப்புறம் அவரு சொல்லி கொடுத்த சில செயல்பாடுகள்ல முயற்சித்து பார்க்கல எனக்கும் அது உணர ஆரம்பிச்சது. நான் அதை அடைஞ்சேன். அப்படி அடையும் பொழுதுதான் தெரிஞ்சது ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் நெருங்கியதுதான். ஆனா வேறு விதமா அதை உணரணும். அறிவு இருக்கவே அதை உணர்ந்துக்கிடுவோம். அப்ப இந்த அறிவை விரிவு செஞ்சுக்கிட்டே எல்லாமே வரும். இந்த அறிவை விரிவு செய்யறதுக்கும் ஆன்மீகம் தான் தேவை. ஒரு மனிதன் பிறக்கின்றான், கடைசியில இறக்குறான். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல மனிதனாகப்பட்டவன் உழைக்கிறான். எதை நோக்கி உழைக்கிறான்னே தெரியல. ஏதோ ஒண்ணு உழைச்சிட்டு இருக்கான். திருடுறானா அதுவும் அவனுக்கான உழைப்பு தான். பணம் சம்பாதிக்கிறானா அதுவும் அவனுக்கான உழைப்பு தான். ஏதோ ஒண்ணு உழைக்கிறான். ஒண்ணு கர்மாவா இருக்கும், இல்லைன்னா வந்து நன்மையா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒண்ணு கண்டிப்பான முறையில உழைக்கிறான். அந்த உழைப்பாகப்பட்டது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. கடைசியா வந்து அவன் வந்து இறந்து போயிடுவான். இறக்கும் பொழுது அவன் இந்த உழைப்பு ஆகப்பட்டது வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யணும், ஏன் இந்த பிறவி எடுத்தோம் அப்படின்றதுக்குள்ள ஒரு சிந்தனைக்குள்ள வரணும். அந்த சிந்தனைகள்லாம் யாருக்குமே இல்லை. எவனை எப்படா கெடுப்பான், அவனை என்ன செய்வான், இவன் என்ன செய்வான், அப்படி ஒரு சிந்தனைகள் தான் இன்னைக்கு வருது. இன்னைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், கையில பணம் இல்லை, கையில பணம் இல்லை, பெட்டியில இருக்க பணம் பத்திரம், இப்படித்தான் சிந்தனைகள் போகுதே ஒழிய
ஆன்ம ஞானத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மக்கள்கிட்ட இல்லை. அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஆன்ம ஞானத்துக்குள்ள அவங்கவுங்களோட ஆன்மீகத்தோட அவங்கவுங்க கலைகளை கற்று அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பங்களை கற்று உயரும் பொழுது எல்லோரும் சான்றோன் ஆகுறாங்க. அப்ப இந்த பூமி ஒரு கண்டிப்பான முறையில ஒரு சமநிலையை அடையும். உதாரணத்துக்கு சொல்றேன், கிராமப்புறத்துல எல்லாம் கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட வயல்வெளியில் நெல் விதைச்சிருப்பாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் அது வாங்கலாம் மாட்டாங்க. அந்த வயல்ல இருக்கக்கூடிய நெல் எல்லாமே இறைவனுக்கு சேர்ந்தது. அன்னைக்கு பொங்கல் மக்களுக்கு செய்யக்கூடிய உணவுகளுக்கு அதை எடுத்துட்டு போவாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்பொழுது அந்த உணவாகப்பட்டது எல்லாருக்கும் போய் சேரும். இந்த செயல்பாடு எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு விவசாயத்தை அழிய விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு செயல்முறை கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டா அமையும். இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளும் கோட்பாடுகளும் மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறை. ஒன்றும் இல்லை, இயேசுநாதர் எல்லார்ட்டையும் நல்லா சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன, எல்லோரும் இறைவனை தேடுங்கள், அவனை சரணடையுங்கள் அப்படின்ட்டாரு. நபிகள் நாயகமும் அதை தான் சொல்லியிருக்காரு. புத்தர் அதெல்லாம் மீறி என்ன நீ பாரு அப்படின்ட்டு போயிட்டார். இது எல்லா கோட்பாட்டுகளும் எங்க போய் நிற்கிது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் அதற்குரிய ஆன்மீகத்தோடு ஒன்று செயல்படும் பொழுது கர்மங்கள் குறைந்து அவனுடைய வாழ்க்கை தன்னால் முக்திக்கு வழி தேடித்தது. அப்படி சுகமான ஒரு வாழ்க்கையை இப்ப வாழ்ற மனிதர்கள் ரொம்ப கம்மி. அதனாலதான் ஆன்மீகம் பெருகணும், அதுக்கு அந்த மக்கள் எப்படி உழைக்கணும், ஏன் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய பாடம். அந்த பெரிய பாடத்துல ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நல்லா உணர்ந்து பக்குவப்பட அளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓம் நம சிவாய.